ஒரு ஊரில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் பேர் கார்மேகம். அவருடைய பையன் பெயர் அமுதன். அப்பா அமுதனை பார்த்து கேட்குறாரு, நீ அடிக்கடி கோவப்படுறியே, உன்னால் கோவப்படாமல் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு மகன் சொல்கிறாரு, அப்பா நான் பொறுமையாக இருக்க தான் முயற்சி செய்கிறேன், ஆனால் யாராவது என்னை கோவப்படுத்தி விடுறாங்கப்பா. அதற்கு அப்பா சொல்கிறாரு, நான் சொல்கிறத போல் நீ செய்யு, உன்னால் கோவத்தை கண்டிப்பாக அடக்க முடியும். அப்பா என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு அமுதன் கேட்குறான். அதற்கு அப்பா மகனிடம் சொல்கிறாரு, நம்ம தோட்டத்தில் ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் உனக்கு கோபம் வரும் போதெல்லாம் ஒரு ஆணியை எடுத்து அதில் அடி அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறாரு. கண்டிப்பாக அப்படியே செய்கிறேன்ப்பா அப்படின்னு அமுதன் அப்பா கிட்ட சொல்கிறான். அமுதனுடைய அப்பா சொன்னபடியே அமுதனுக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் போயிட்டு அவங்க தோட்டத்தில் இருக்க அந்த மாமரத்தில் ஒரு ஆணியை அடிக்கிறான். ஒரு வாரம் ஆச்சு. மரத்தில் நிறைய ஆணிகள் இருக்கிறத அமுதன் கவனிச்சான். ஐயோ, நம்ம ஒரு வாரத்தில் இவ்வளவா நம்ம கோவப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இனிமே கோவத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சான். அதற்கு அடுத்த வாரம் அந்த மாமரத்தில் 5 ஆணிகளை தான் அடித்தான். 3வது வாரம் அந்த மாமரத்தில் ஒரு ஆணியை கூட அமுதன் அடிக்கலை. அமுதனுக்கோ சந்தோஷம் தாங்கலை. தன்னை நினச்சி தானே ரொம்ப பெருமைப்பட்டான். அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் இந்த வாரம் முழுசுமே கோவமே படலைப்பா, மரத்தில் ஒரு ஆணி கூட அடிக்கலைப்பா அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெருமையாக சொன்னான். அமுதனுடைய அப்பா கார்மேகம் அந்த மரத்துக்கிட்ட வந்தார். முதல்ல நீ கோவப்பட்டு அடித்த ஆணிகளை பிடுங்கு அப்படின்னு சொன்னார். அமுதனும் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி போட்டான். இப்போ நீ கோபத்தால் அடித்த அந்த மரம் ஆணிகளை பிடுங்கி போட்ட அப்புறம் எப்படி இருக்கு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. பிடுங்கிய இடத்துல ஆணிகளை அடித்த அடையாளம் நல்ல ஆழமாக அந்த மரத்தில் இருக்குது. அதை அழிக்க முடியுமா உன்னால் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அதற்கு அமுதன், அப்பா அந்த அடையாளம் மரத்தில் அழுத்தமாக இருக்குப்பா, எப்படிப்பா அழிக்க முடியும், இது யாராலுமே அழிக்க முடியாதுப்பா, அது அப்படியே தான்ப்பா இருக்கும் அப்படின்னு அமுதன் அப்பா கிட்ட சொல்கிறாரு. ஆமாம் அமுதா, நீ சொன்னது உண்மைதான். அந்த அடையாளத்தை யாராலையும் அழிக்க முடியாது. நம்ம பல நேரம் கோபம் கொண்டு பிறரை கடுமையான சொற்களால் நம்ம புண்படுத்தி விடுறோம். பிறகு அதை மறந்துடுறோம். அந்த சொற்கள்லாம் மற்றவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிடுது, அழியாத துன்பத்தை தருது. ஆணி அடித்த அடையாளம் போல அப்படின்னு அவங்க அப்பா அமுதன் கிட்ட சொல்கிறாரு. அமுதனுக்கு இப்போ தான் விளங்குது. ஆமாப்பா, நான் நிறைய பேரை காயப்படுத்தியிருக்கேன், ஆனால் அந்த கோபத்தினால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இப்போ தான்ப்பா என்னால் உணர முடியுது. மன்னிச்சிடுங்கப்பா, இனி நான் யாரையும் காயப்படுத்தி பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு அமுதன் அவங்க அப்பா கார்மேகத்துக்கிட்ட வாக்கு கொடுக்குறான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் வெளியே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும், நாவினால் சுட்ட வடு என்றும் ஆறாது. எல்லா மனிதர்களுக்கும் கோபம் வரும், ஆனால் அந்த கோபத்தை எப்படி கையாளணுன்றது நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். நம்ம கோபத்தில் இருக்கும்போது அந்த நொடியை பக்குவமாக கையாளணும். ஆணி அடித்த அந்த மரத்தில் இருக்கிற அடையாளத்தை எப்படி நம்மளால் அழிக்க முடியாதோ, நம்ம கோபத்தில் சொல்கிற சொல்களையும் நம்ம செய்கிற செயல்களையும் நம்மளால் அழிக்கவே முடியாது. அதை நம்மளால் மாற்றணும்னு நினச்சா கூட மாற்ற முடியாது. அதனால் எப்பவும் பக்குவமாக கோபத்தை கையாளணும். மீண்டும் சந்திப்போம்.